நாங்கள் விவாதித்து வருகிறோம். வேவ் இயற்கையின் விஷயம் மற்றும் நான் வழங்கியது கடைசி 2 விரிவுரைகளை என்னவென்றால் ஏ பார்ட்டிக்கிள் உடன் மொமெண்டம் பி உடன் வேவ்லென்த் லாம்டா தொடர்புடைய உடன் இந்த வேவ்ஸ் அதனுடன் பயணிக்கிறது. அதாவது லாம்டா வேவ் ஆக என எஸ் ஓவர் பி. இவை என்ன வகையான வேவ்ஸ் என்று நாங்கள் சொல்லவில்லை. நமக்கு தெரிந்த ஒரே விஷயம் என்னவென்றால் பார்ட்டிக்கிள் நகரும் போது அதனுடன் சில அலை பயணிக்கிறது மற்றும் அது பி மீது ஏ வேவ்லென்த் எஸ் உள்ளது. மேலும் நாங்கள் விவாதித்தோம் எப்படி முதல் காசோலை அல்லது சோதனை க்கு இருப்பதையும் என்பதையும் இந்த வேவ்ஸ் மற்றும் ஐ விவாதித்த 3 சோதனைகள் டிஃப்ராக்ஷன் துகள்கள் இலிருந்து ஏ படிகங்கள் இது போன்றது செய்ய டிஃப்ராக்ஷன் எக்ஸ் கதிர்கள் இருந்து ஏ படிகம் இருவரும் பிராக்கு உறவை திருப்திப்படுத்துகிறார்கள். இரண்டு டி சைன் தீட்டா சமம் என் லாம்டா என்று கூறுகிறது. எக்ஸ் கதிர்களுக்கு அது எக்ஸ் கதிர்களின் வேவ்லென்த் இருக்கும் மற்றும் எலக்ட்ரான்கள் அல்லது படிகத்திலிருந்து மாறுபடும் துகள்களுக்கு அந்த துகள்களில் லாம்டா ஆக இருக்கும். இது துகள்களின் பிக்கு மேல் எஸ் ஆகும். ஐ உங்களுக்கு வழங்கினேன். சாத்தியம் எலக்ட்ரான்கள் செய்து இன்டர்ஃபெரன்ஸ் மற்றும் ஏ டபுள் ஸ்லிட் பரிசோதனை மற்றும் ஐ மற்றொரு ஒன்று விஷயம் விவாதித்த கபிட்சா டைராக் சிதறல் இது சிதறல் அல்லது பிராக்கு டிஃப்ராக்ஷன் இல் துகள்கள் இல் இருந்து நிற்கும் அலைகள் இல் ஒளி. இந்த கருத்தின் மீது இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்துகிறேன். ஐ வலியுறுத்த விரும்புகிறேன். அவர்களின் சில தவறான எண்ணங்கள் உடனடியாக அழிக்கப்பட வேண்டும் என்பதை. தவறான கருத்து ஒன்று மற்றும் அது என்று முதல் வரை அலைகள் உள்ளன. தொடர்புடைய துகள்கள் மோஷன் இந்த பார்ட்டிக்கிள் கொண்டிருப்பது நகரும் ஆக இருக்க வேண்டும் ஏனெனில் ஏ வேவ் உள்ளது.
அதாவது சில சமயங்களில் பார்ட்டிக்கிள் தானே வேவ்லைட் உடன் ஏ வேவ்லென்த் என்ற லாம்டா மூலம் h/p ஆல் கொடுக்கப்பட்ட ஏ மோஷன் செய்கிறது என்ற தவறான கருத்து உள்ளது. இது தவறாக திட்டமிடப்பட்டுள்ளது. என்ன இந்த பார்ட்டிக்கிள் தொடர்புடைய இந்த வேவ் வணிகம் என்று கூறுகிறது என்றால் ஏ பார்ட்டிக்கிள் ஐ நகர்த்தும் மொமெண்டம் p பார்ட்டிக்கிள் உடன் ஏ வேவ் தொடர்புடையது மற்றும் இந்த வேவ் என்னவென்று எங்களுக்குத் தெரியாது விளக்கத்தை தொடங்குவதில் ஈக்வேஷன் எழுதும் வரை. ஆனால் சோதனை ரீதியாக அது ஏ வேவ் லென்த் கொண்ட லாம்டா உடன் தொடர்புடைய அலை இருப்பதாக நிறுவப்பட்டது. இது பிக்கு மேல் எஸ் ஆகும். எனவே இது மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு பார்ட்டிக்கிள் நகரும் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஏ வேவ் உள்ளது. எண் 2 டிஃப்ராக்ஷன் துகள்கள் அல்லது இது இன்டர்ஃபெரன்ஸ் துகள்கள் என்பது எண்ணிக்கையிலான ஏ ஆனது பெரிய துகள்களுக்கு புள்ளியியல் ஆகும். இதில் நான் சொல்வது என்னவென்றால் நான் ஏ டபுள் ஸ்லிட் பரிசோதனையை செய்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். இந்த பக்கத்திலிருந்து எலக்ட்ரான்கள் வருகிறது மற்றும் இறுதியாக நான் ஒரு இன்டர்ஃபெரன்ஸ் மாதிரி பார்க்கிறேன். தவறான கருத்து என்னவென்றால் இந்த எலக்ட்ரான் வழியாக செல்ல விடும்போது ஒன்று எலக்ட்ரான் வருகிறது, இரண்டாவது எலக்ட்ரான் இந்த எலக்ட்ரான் இல் குறுக்கிடுகிறது, பின்னர் அவை ஏ தலையிட்டு எங்காவது சென்றுவிடும் என்பது தவறான கருத்து. என்ன நடக்கிறது என்பது வரும் ஒவ்வொரு எலக்ட்ரான் எப்படியோ வகுக்கப்படுகிறது. அது வகுக்கப்படாமல் வேவ் வகுக்கப்படுகிறது. ஒவ்வொரு எலக்ட்ரானுடனும் தொடர்புடைய வேவ் ஏ இன்டர்ஃபெரன்ஸ் வடிவத்தை உருவாக்குகிறது என்பது ஒன்று எலக்ட்ரான் இங்கே அல்லது இங்கே அல்லது இங்கே அல்லது இங்கே செல்ல முடியும். எனவே நாம் உண்மையில் இன்டர்ஃபெரன்ஸ் முறையை பார்க்கவில்லை, ஆனால் அது உருவாகிறது. எனவே மெதுவாக என்ன நடக்கும்? ஏ டைம் ஒன்று எலக்ட்ரான் வந்து நிறைய தரவைச் சேகரிக்க அனுமதித்தால், ஒன்று எலக்ட்ரானை மட்டுமே நாம் பல தரவுகளைச் சேகரித்த பிறகு ஒரே நேரத்தில் பிளவுகள் வழியாகச் செல்ல அனுமதித்தாலும், நீங்கள் பார்க்கிறீர்கள் ஏ பேட்டர்ன் வெளிவருவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். மற்றும் இதன் பொருள் என்னவென்றால் என்பது ஒவ்வொரு எலக்ட்ரான் தனக்குள் குறுக்கிடுகிறது. மேலும் துல்லியமாக ஒவ்வொரு எலக்ட்ரான் இணைக்கப்பட்ட ஏ வேவ் 2 பிளவுகள் வழியாக செல்கிறது மற்றும் இரட்டை எஸ் யங்ஸ் டபுள் ஸ்லிட் சோதனையில் ஒளி அலை இன்டர்ஃபெரன்ஸ் போல் வெளிவரும் போது இந்த அலைகளும் குறுக்கிட்டு அதற்கேற்ப பார்ட்டிக்கிள் எங்காவது செல்கிறது. பார்ட்டிக்கிள் பிரிக்க முடியாது. எனவே அதிக எண்ணிக்கையிலான துகள்கள் வரும்போது மட்டுமே அவை ஒன்றோடொன்று குறுக்கிடுகின்றன, பின்னர் இன்டர்ஃபெரன்ஸ் வடிவத்தில் வடிவத்தை உருவாக்குகின்றன. இல்லை, இது ஒவ்வொன்றுடன் தொடர்புடைய வேவ் பார்ட்டிக்கிள் ஒற்றை பார்ட்டிக்கிள் தன்னைத்தானே குறுக்கிடுகிறது மற்றும் ஏ மாதிரியை உருவாக்குகிறது. கிறிஸ்டல் டிஃப்ராக்ஷன் பரிசோதனையிலும் ஒவ்வொரு எலக்ட்ரான் தொடர்புடைய வேவ் ஒவ்வொரு பார்ட்டிக்கிள் தன்னுடன் குறுக்கிடுகிறது. பின்னர் நீங்கள் ஏ நிறைய தரவுகளை சேகரிக்கும் போது பார்ட்டிக்கிள் எங்காவது செல்லும் வடிவத்தை நீங்கள் காண்கிறீர்கள். எனவே மிகவும் பரவலாக இருக்கும் இந்த தவறான எண்ணங்களை நான் நீக்கிவிட்டேன் என்று நம்புகிறேன். இப்போது அதைச் செய்த பிறகு டிராக் கபிட்சா விளைவுக்கு சிறிது டைம் கொடுக்க விரும்புகிறேன். அதில் நாங்கள் என்று சொன்னது என்று நான் ஒளியின் ஏ ஸ்டாண்டிங் வேவ் எடுத்து கொண்டால் மற்றும் எலக்ட்ரான்கள் அல்லது சில துகள்கள் இந்த பக்கத்திலிருந்து குறிப்பிட்ட கோண தீட்டாவில் வரட்டும். ஏ ஒரு பெரிய எண்ணிக்கையிலான எலக்ட்ரான் சரியாக அதே கோணம் இல் அதே மொமெண்டம் p இல் மாறுபடுவதை நீங்கள் காண்கிறீர்கள். இது எப்படி நடக்கிறது? எனவே இங்கே என்ன நடக்கிறது என்பது வேவ்ஸ் பற்றிய எங்கள் விவாதத்திலிருந்து நினைவு கூறுகிறது. ஸ்டாண்டிங் வேவ் என்பது இந்த வழியில் பயணிக்கும் அலை மற்றும் ஏ ஒரு அலை சமமான அலைவீச்சில் வேறு வழியில் பயணிக்கிறது. எனவே எலக்ட்ரான் உள்ளே வரும்போது என்ன நடக்கும்? அது கீழே வரும் வேவ் இருந்து ஏ போட்டான் உறிஞ்சலாம். எனவே குறிப்பிட்ட திசையில் ஏ கிக் பெறுகிறது. பின்னர் வேறு வழியில் செல்லும் வேவ்
அந்த போட்டான் வெளியே கொடுக்க தூண்டலாம். எனவே அது மற்றொரு கிக் பெறுகிறது. அதை இன்னும் முறையாக செய்வோம். எனவே இந்த மொமெண்டம் p ஆனது மற்றும் வரும்போது எலக்ட்ரான் இந்த பக்கத்திலிருந்து ஃப்ரீக்குவன்சி நியூ இன் ஏ போட்டான் உறிஞ்சுகிறது. இது போட்டான் மொமெண்டம் ஏவுதை ஐ பெறுகிறது. இது லாம்டா ஒளியின் மேல் மணிநேரம் என்றும் எழுதப்படலாம். இது சி மேல் எஸ் நியூ ஆகும். பின்னர் ஸ்டாண்டிங் வேவ் என்பதால் இந்த வழியிலும் ஒரு ஒளி வருகிறது. இது இந்த எலக்ட்ரான் தூண்டி க்கு எதிர் திசையில் செல்லும் ஏ போட்டான் கொடுக்கலாம். மேலும் இது போட்டான் மற்றொரு கிக் ஐ சேர்க்கிறது. இது மீண்டும் சி ஆல் எஸ் நியூ ஆகும். மற்றும் எனவே இறுதியாக போட்டான் மொமெண்டம் அதை இந்த வழியில் செல்ல செய்கிறது. எனவே அது ஒரு கோணம் தீட்டா இல் வந்து கொண்டிருந்தது மற்றும் இந்த கோணத்தில் தீட்டாவில் வெளியே சென்றது. பி ஐ அப்படியே வைத்துக் கொண்டது. டெல்டா பி எவ்வளவு? டெல்டா பி என்பது இந்த பெரிய அம்பு. எனவே டெல்டா பி போட்டான் திசையில் உள்ளது. இது தீட்டாவின் 2 பி எலக்ட்ரான் சைன் தீட்டாவிற்கு சமம். ஐ உருவாக்கிய இந்த வரைபடத்திலிருந்து நீங்கள் பார்க்க முடியும். மற்றும் இது லாம்டா லைட் மடங்கு 2க்கு மேல் எஸ் க்கு சமமாக இருக்க வேண்டும். ஏனெனில் ஐ உள்ளடக்கிய 2 ஃபோட்டான்கள், அதாவது 2 நான் இதை 2 முறை எஸ் கிராஸ் க்கு லாம்டா மீது 2 பை என எழுதலாம். இது 2 எஸ் குறுக்கு கே ஒளிக்கு சமம். நீங்கள் பல வழிகளில் எழுதலாம், ஆனால் இது உங்களுக்கு எஸ் கிராஸ் கே என்பது ஒளியின் மொமெண்டம் என்று கூறுகிறது. எனவே எலக்ட்ரான் சைன் தீட்டா மடங்கு பி லாம்டா எலக்ட்ரானில் 2 மடங்கு எஸ் என ஐ எழுத முடியும். இது லாம்டா ஒளியின் மீது 2 மடங்கு எஸ் என எழுதலாம். அது உங்களுக்கு உடனடியாகத் தருகிறது அந்த லாம்டா ஒளி மடங்கு சைன் தீட்டா லாம்டா எலக்ட்ரான். இது முந்தைய விரிவுரையில் பெறப்பட்ட ப்ராக்ஸ் கண்டிஷன் போன்றது. 2 விமானங்களுக்கு இடையேயான இந்த வித்தியாசம் அதே விமானங்கள் டி ஆகும். இது லாம்டா ஒளி 2 ஆல் வகுக்கப்படுகிறது. எனவே இது புரிந்துகொள்வதற்கான ஒரு வழியாகும். எந்த கேபி அல்லது விளைவு உள்ளது அங்கு எலக்ட்ரான் ஏ போட்டான் உறிஞ்சி போது அந்த போட்டான் எதிர் திசையில் எமிட் தூண்டப்படுகிறது. எனவே இப்போது ஐ செய்த பிறகு இந்த வேவ் மற்றும் பார்ட்டிக்கிள் பற்றி ஐ புரிந்து கொள்ள விரும்புகிறோம். இப்போது ஏ வேவ் என்பது ஸ்பேஸ் பரவிய ஆகும். எனவே நீங்கள் ஏ பிளேன் வேவ் எடுத்தால் அது விண்வெளி முழுவதும் பரவியிருக்கலாம். சிலர் அதை வரைய முடிந்தவரை ஆக இது ஸ்பேஸ் பரவியிருக்கும் அலை. மறுபுறம் நீங்கள் ஏ பார்ட்டிக்கிள் ஐ பார்த்தால் அது எங்காவது உள்ளூர்மயமாக்கப்பட்டுள்ளது. அது இங்கே இருக்கலாம், இங்கே ஒன்று பொசிஷன் இருக்கலாம். எனவே இது 1 பாயிண்ட் உள்ளூர்மயமாக்கப்பட்டது என்றால் ஒரு பார்ட்டிக்கிள் தொடர்புடைய ஏ வேவ் இருந்தால் துகள் உள்ளூர்மயமாக்கப்பட்டது. ஆனால் அலை எல்லா இடங்களிலும் பரவுகிறது. பார்ட்டிக்கிள் எங்கே? அது இங்கே இருக்கிறதா? அலையில் எங்கே இருக்கிறது? எனவே கேள்வி எழுகிறது, அங்கு வேவ் இல் என்பது பார்ட்டிக்கிள் ஆகும். அது எஸ் ஒன்று கேள்வி. மற்ற கேள்வி, இந்த அலைகளின் ஸ்பீடு கணக்கிடுவோம். ஐ இல் ஏ கணக்கீடு செய்தால் ரிலேட்டிவிஸ்டிக் நான் ரிலேட்டிவிஸ்டிக்
வி வேவ் என்பது லாம்டாவின் ஃப்ரீக்குவன்சி நேரங்களாக இருக்கும். ஃப்ரீக்குவன்சி என்பது எனர்ஜி ஈக்கு மேல் எஸ் மடங்கு லாம்டா எஸ்க்கு மேல் பி எஸ் கேன்சல்கள் மற்றும் நான் ஐ பெறுகிறேன். இது பிக்கு 2m க்கு மேல் பி ஸ்கொயர் ஐ தவிர வேறில்லை. இது 2m க்கு மேல் பி ஆகும். இது 2க்கு மேல் வி பார்ட்டிக்கிள் ஆகும். மறுபுறம் ஐ ஒரு ரிலேட்டிவிஸ்டிக் கணக்கீடு செய்தால், எனவே நான் ஒரு ரிலேட்டிவிஸ்டிக் கணக்கீடு செய்கிறேன். பின்னர் ஐ என்னிடம் மீண்டும் வி வேவ் என்பது எனர்ஜி சமம். இப்போது எம் சி ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்டு மேல் ஒரு மைனஸ் வி ஸ்கொயர் சி ஸ்கொயர் மடங்கு 1 மேல் h மடங்கு மொமெண்டம். எது h முடிந்துவிட்டது. மொமெண்டம் mv சி ஸ்கொயருக்கு மேல் 1 மைனஸ் வி ஸ்கொயர் ரூட்டு மேல். பின்னர் நான் இந்த காலத்தை ரத்து செய்கிறேன். ஐ எம் ரத்து செய்கிறேன். நான் எஸ் ஐ ரத்து செய்கிறேன் மற்றும் வி பார்ட்டிக்கிள் மீது சி ஸ்கொயர் பெறுகிறேன். இரண்டு சந்தர்ப்பங்களிலும் வேவ் ஸ்பீடு என்பது வி பார்ட்டிக்கிள் போன்றது அல்ல என்பதை ஐ காண்கிறேன். எனவே என்ன நடக்கிறது? ஆக 2 கேள்விகள். இந்த கருத்தில் பார்ட்டிக்கிள் தொடர்புடைய ஒரு வேவ். எண் 1 என்பது வேவ் இல் உள்ள பார்ட்டிக்கிள் ஆகும். மற்றும் கேள்வி எண் 2 என்பது ஆகும் எப்படி என்பது துகள் இன் ஸ்பீடு என்பது இல் வேவ் படத்தில் நுழைகிறது. மேலும் இவை இரண்டுக்கும் ஏதாவது அலைகளில் குழு என அழைக்கப்படும். அதைத்தான் நான் அடுத்து விவாதிக்கப் போகிறேன். எனவே எல்லா இடங்களிலும் இருப்பதாக வேவ் உள்ளது என்று நாம் கூறும்போது, மற்றும் ஐ இங்கு எங்காவது இருந்திருக்க வேண்டிய பார்ட்டிக்கிள் எங்குள்ளது என்று எனக்கு தெரியவில்லை. அதை புள்ளி மூலம் எங்கே காட்டுங்கள். லெட் டாட் அவுட் வைக்கிறது பார்ட்டிக்கிள் உண்மையில் நகரும் போது இன்ஃபைனைட் டிரைன் ஆஃப் வேவ் குறிப்பிடப்படவில்லை என்று கூறுகிறது. மாறாக இந்த வேவ் பார்ட்டிக்கிள் பொசிஷன் சுற்றி உள்ளூர்மயமாக்கப்பட்ட ஆக இருக்கலாம். எனவே பார்ட்டிக்கிள் எங்கோ உள்ளது. அங்கு ஒரு பெரிய வீச்சு உள்ளது. எனவே இது ஒரு சுயவிவரத்தை கொண்டுள்ளது. மற்றும் பார்ட்டிக்கிள் இந்த ப்ரொஃபைல் காணப்பட வேண்டும். எனவே இது டெல்டா எக்ஸ் இந்த வேவ் பரவலின் அளவு என்றால் இந்த ப்ரொஃபைல் பார்ட்டிக்கிள் காணப்படுகிறது. அந்த நோட்டீஸ் வெளியிடுவதன் மூலம் கவனிக்கவும், உண்மையில் ஐ கூறுவதை விட அதிகமாகவே சொல்கிறேன். நான் சொல்வது என்னவென்றால் ஐ வேவ் பார்ட்டிக்கிள் தொடர்புபடுத்தினால் அதை சில டெல்டா எக்ஸ் குள் சிறப்பாக கண்டறிய முடியும். அதை துல்லியமாக கண்டறிய முடியாது. அது ஒரு குவாண்டம் இயந்திர ரீதியில் உண்மை அறிக்கை. டெல்டா எக்ஸ் 0 இருப்பதால் பார்ட்டிக்கிள் என்னால் ஐ துல்லியமாக கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த அலைக்குள் எங்கும் ஒரு வேவ் தொடர்புடையதாக இருக்கலாம். எனவே எடுத்துக்காட்டாக இந்த பார்ட்டிக்கிள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய வேவ் ஐ நான் முன்பு செய்த ப்ரொஃபைல் ஐ எடுத்துக் கொள்ளும்போது, எடுத்துக்காட்டாக வேவ் ஃபார்ம் ஆக இருக்கலாம். இப்போது நான் இந்த கிரேக்க குறியீடுகளான x ஐ அறிமுகப்படுத்துவேன். ஏனெனில் நான் அதை பின்னர் பயன்படுத்தப் போகிறேன். வடிவத்தில் இருக்கும். எடுத்துக்காட்டாக இது இல் சைன் சில k0 மைனஸ் ஒமேகா 00 t முறை கதிர்கள் சில சிக்மா கான்ஸ்டன்ட் ஸ்கொயர் மீது கழித்தல் x ஸ்கொயர் ஆக இருக்கலாம். எனவே நீங்கள் அந்த பார்ட்டிக்கிள் பொசிஷன் வெகு தூரம் செல்லும்போது அது tk ஆகிறது. எனவே பார்ட்டிக்கிள் பொசிஷன் x0
இல் இருந்தால் இதை sin k நாட் x மைனஸ் ஒமேகா நாட் எக்ஸ் கதிர்கள் முதல் சிக்மா ஸ்கொயர் இன் மேல் மைனஸ் எக்ஸ் கழித்தல் எக்ஸ் நாட் ஸ்கொயர் என்று எழுதலாம். இந்த அலைவரிசையின் இந்த லாம்ப்டாவுடன் k நாட் தொடர்புடையது. எனவே இதை 2 என்று எழுதலாம். லாம்டா 0 மேல் ஒமேகா 0 இது தொடர்பானது. பார்ட்டிக்கிள் எனர்ஜி முடிந்துவிட்டது. s கிராஸ் இது 2 போன்றது. nu இது 2 போன்றது. E ஓவர் s. எனவே சில வேவ் லென்த் தொடர்புடையது. ஆனால் ப்ரொஃபைல் உள்ளது. எனவே k நாட் மட்டும் இல்லை. அப்படிப்பட்ட வழக்கில் மற்ற வழக்குகளும் உள்ளன. மற்றும் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள். மீண்டும் நான் செல்வேன். உங்களுக்குச் சொன்னேன். ஐகென் செயல்பாடுகளின் டெர்ம்ஸ் ஒரு ஜெனரல் வேவ் எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்துவது என்பது பற்றி நான். எனவே இதை நான் ஒரு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எழுதலாம் அல்லது வெவ்வேறு வழக்குகளில் டைம் சில கான்ஸ்டன்ட் sin ஆஃப் kx மைனஸ் ஒமேகா t நான் சமமாக்க எழுத முடியும். சம்மேஷன் sin ஆஃப் ஒமேகா t மைனஸ் kx. நீங்கள் எந்த வழியில் சொல்ல விரும்புகிறீர்கள் என்பதை பொறுத்து நான் சைன் மாற்ற முடியும். இதை விரும்புகிறேன். k மற்றும் கண்டினியூவஸ் வழக்கில் இது ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டகரல் என எழுதப்படுகிறது. இது ஃபங்க்ஷன் k கதிர்களின் ஒமேகா t மைனஸ் kx டிகே k அணிந்திருப்பது மைனஸ் இன்ஃபினிட்டி இருந்து இன்ஃபினிட்டி வரை. மற்றும் அதிகபட்சம் ஆக k ஆனது k0 சமம். ஏனெனில் அது ஒரு முக்கிய வேவ் ஃபார்ம் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள். மற்றும் அது அங்கிருந்து சிதைகிறது. எனவே எடுத்துக்காட்டாக அது வடிவம் பிளாட் செய்தால் எதிராக k அது வடிவத்தில் இருக்கலாம். இது k நாட் என்று வைத்துக்கொள்வோம். அது அங்கே மிகப்பெரியது பின்னர் சிதைகிறது. எனவே சில வேவ்ஸ் கலக்கப்படுகின்றன. இது டெல்டா k சில டெல்டா கேக்குள் ஆகும். k என்பது தொடர்புடையது. டி புரோக்லி ஹைபோதீசிஸ் k என்பது லாம்டா க்கு மேல் 2 தவிர வேறொன்றுமில்லை. இது 2 ஓவர் s மடங்கு p. இது s கிராஸ் மேல் p கொடுக்கிறது. இது p என்பது s கிராஸ் k க்கு சமம் என்பதை குறிக்கிறது. எனவே மொமெண்டம் பார்ட்டிக்கிள் k உடன் s குறுக்கு k உடன் தொடர்புடையது. மற்றும் சொல்கிறேன். அவற்றின் தொகை பரவல் டெல்டா k என்று நான் கூறும்போது பார்ட்டிக்கிள் மொமெண்டம் குறிப்பிடப்படவில்லை. மிகத் துல்லியமாக அதன் பெரிய பகுதி k0. ஆனால் அதில் பரவலும் உள்ளது. எனவே குறிப்பாக பொசிஷன் சரியாக குறிப்பிடப்படவில்லை. மொமெண்டம் கூட பரவலைக் கொண்டுள்ளது. இது மைனஸ் இன்ஃபினிட்டியில் இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரை பரவும் கான்ஸ்டன்ட் வேவ் லென்த் கொண்ட பிளேன் வேவ் இருந்தால் மொமெண்டம் துல்லியமாக இருந்திருக்கும். எனவே ஒரு உள்ளூர் பார்ட்டிக்கிள் டெல்டா எக்ஸ்க்கு அதன் பொசிஷன் சரியாகத் தெரியவில்லை. அதன் மொமெண்டம் சரியாகத் தெரியவில்லை. உண்மையில் இந்த வீச்சுக்குள் இருக்கும் இந்த பார்ட்டிக்கிள் இருந்தால் என்று காட்டலாம். அது இங்கே எங்காவது அமைந்துள்ளது என்பது டெல்டா எக்ஸ் ஆகும். மற்றும் தொடர்புடைய ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனது k0 சுற்றி பரவலைக் கொண்டுள்ளது. இது k ஆகும். மற்றும் வேகம் டெல்டா k பின்னர் டெல்டா எக்ஸ் என்பது ஒன்றின் ஆர்டர் 1 ஆகும். மற்றும் டெல்டா k என்பது டெல்டா p ஓவர் s கிராஸ் டெல்டா எக்ஸ் என்பது 1 ஆர்டர் உள்ளது. அல்லது டெல்டா p டெல்டா எக்ஸ் என்பது s கிராஸின் ஆர்டர் உள்ளது. இது வேவ் நேச்சர் கொண்ட பார்ட்டிக்கிள் இன் மற்றொரு விளைவை சேர்க்கிறது. 2 சமரசம் செய்ய விரும்பினால் மொமெண்டம் மற்றும் தொடர்புடைய பொசிஷன் அதே திசை. நான் கிளாசிக்கல் செய்வது போன்ற அதே துல்லியத்துடன் அவர்கள் ப்ராடக்ட் உண்மையில் s கிராஸ் ஆகும். இது அன்சர்டைன்டி பிரின்சிபிள் அறிக்கையாகும். இது பின்னர் விரிவுரைகளில் வரும். நீங்கள் வேவ் மற்றும் பார்ட்டிக்கிள் இயல்பை ஒன்றாக பார்த்தால் இப்போது தெரிவிக்க விரும்பினேன். மொமெண்டம் மற்றும் பொசிஷன் நீங்கள் விரும்பும் அளவுக்கு துல்லியமாக குறிப்பிட முடியாது. அவர்கள் ஒரு பரஸ்பர உறவைக் கொண்டுள்ளனர். டெல்டா பி டெல்டா எக்ஸ் என்பது s கிராஸ் ஆர்டர் உள்ளது. எனவே இப்போது மீண்டும் இதை குறிக்கும் வேவ் பாக்கெட். எந்த முந்தையதில் எழுதிய ஸ்லைடு
A ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். நான் இந்த psi x I மைனஸ் இன்ஃபினிட்டி முதல் இன்ஃபினிட்டி a k கதிர்கள் I ஒமேகா t மைனஸ் kx க்கு சமமாக எழுதப் போகிறேன். நான் என் k-க்கு மேல் மட்டும் ஒருங்கிணைக்கிறேன் என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். ஒமேகா ஒரு ஃபங்க்ஷன் k இப்போது 0 க்கு சமமாக ப்ரொஃபைல் ஆல் psi 0x ஆக கொடுக்கப்பட்டது. இது இன்டெகரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி இருந்து இன்ஃபினிட்டி a k கதிர்கள் I மைனஸ் I kx dx மற்றும் இது psi x ஆகும். சில சமயங்களுக்குப் பிறகு என்ன நடக்கும்? இந்த k a p க்கானது. k 0 சுற்றி உச்சம். எனவே நான் இப்போது I எழுதப் போகிறேன். psi x, t மற்றும் முந்தைய விரிவுரைகளை நினைவுபடுத்துகிறேன். நான் டைம் டிபெண்டன்ஸ் எழுத வேண்டும் என்று I எழுத வேண்டும். டைம் டிபெண்டன்ஸ் வைத்து என a வேவ் நடக்கும். எனவே இது கதிர்கள் I ஒமேகா t மைனஸ் kx dk ஆக இருக்கும். டைம் psi ஃபங்க்ஷன் அல்லது வேவ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? நான் ஸ்ப்ரிங் எப்போது செய்தேன் என்பதை நினைவில் கொள்க. அதற்கு a முக்கோணம் ஸ்ப்ரிங் வடிவத்தை கொடுத்து அதை காட்டினால் டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அனைத்து ஐகன் அதிர்வெண்கள் மற்றும் ஐகன் செயல்பாடுகளின் a கூட்டுத்தொகையாக வழங்கப்பட்டது. அதே முறையில் இதை நான் எழுதப் போகிறேன். இப்போது இருந்து a k ஆனது பெரியது ஆனது k 0க்கு சமம். நாம் ஒமேகா k I ஒமேகா ஆஃப் k 0 பிளஸ் t ஒமேகா dk k 0 இடம் டெல்டா k ஆக விரிவுபடுத்துவோம். எனவே நான் இப்போது எழுதப் போகிறேன். psi x d என்பது இன்டெகரேஷன் a k கதிர்கள் I ஒமேகா 0 இது d இல் ஒமேகாவுடன் தொடர்புடையது. இது k 0 மைனஸ் k 0 x மடங்கு அது கதிர்கள் I t ஒமேகா க்கு dk இல் k 0 டெல்டா k கழித்தல் டெல்டா k x dk மைனஸ் இன்ஃபினிட்டி இருந்து சுருள் அடைப்புக்குறிக்குள் காட்டப்பட்டுள்ள பகுதி k டிபெண்ட் இல்லை என்பதால் நான் இதை வெளியே இழுத்து கதிர்களாக I ஒமேகா 0 t மைனஸ் k 0 x இன்டெகரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி இருந்து இன்ஃபினிட்டி என எழுதலாம். a k என்று எழுதுவதற்கு பதிலாக நான் இதை ஃபங்க்ஷன் எழுதலாம். டெல்டா k இங்கு k 0 டெல்டா வழக்கு வேறுபாடு கதிர்கள் I t ஒமேகாக்கு மேல் dk இல் k 0 மைனஸ் x a t இங்கே டெல்டா k மற்றும் டெல்டா k மீது இன்டெகரேஷன் மற்றும் இந்த ரீகால் என்றால் என்ன? a k கதிர்கள் மைனஸ் I kx dk என்பது இந்த ஃபங்க்ஷன் என்பது ஆனது இந்த வேவ் ப்ரொஃபைல் அளிக்கிறது. எனவே இதைத்தான் நான் உங்களுக்கு முன்பே காட்டினேன். அந்த இது psi 0 x இருந்தது. எனவே I அதே ப்ரொஃபைல் வரப்போகிறேன். மேலும் இது psi 0 ஆக இருக்கும். இப்போது நான் பெறப் போகிறேன் t ஒமேகா ஓவர் tk மேல் k 0 t மைனஸ் x. எனவே என்ன நடந்தது? இருந்த இந்த ப்ரொஃபைல் டைம் t அது a தூரம் t ஒமேகா மூலம் dk k 0 டைம்ஸ் t மாறியுள்ளது. எனவே இது இப்போது psi 0 ஆஃப் t ஒமேகா dk-க்கு மேல் k 0 t மைனஸ் x இல் வழங்கப்படுகிறது. இந்த அளவு t ஒமேகா tk 0 t மாறியிருந்தால் அதாவது அது a ஸ்பீடு நகர்ந்துள்ளது v என்பது சமம் ஒமேகா பை tk k 0 சமம். எனவே இந்த பார்ட்டிக்கிள் இருந்தது. இதன் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது வேவ் ப்ரொஃபைல் ஆஃப் வேவ்
மற்றும் டைம் t இந்த a சக தூரம் t ஒமேகா பை டிகே k 0 b இல் கணக்கிடப்பட்டு அதே வடிவத்தை நகர்த்துகிறது. பார்ட்டிக்கிள் இங்கு வந்துள்ளது. எனவே k 0 k ஆல் t ஒமேகா பை k நகர்ந்த ஸ்பீடு இது குறிக்கிறது. மேலும் இது க்ரூப் வெலாசிட்டி என அழைக்கப்படுகிறது. vg என்பது க்ரூப் வெலாசிட்டி. ஏனெனில் வேவ்ஸ் கூட்டம் நகர்ந்துள்ளது. இந்த குழு வெலாசிட்டி வேண்டும் ஆக ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என ஸ்பீடு பார்ட்டிக்கிள் அதை s சரிபார்ப்போம். எனவே E என்பது 2m க்கு மேல் p ஸ்கொயர் ஆக கொடுக்கப்பட்டுள்ளது. இது இப்போது நீங்கள் s கிராஸ் ஸ்கொயர் க்கு மேல் k ஸ்கொயர் 2m க்கு மேல் தெரிந்திருக்கிறீர்கள். எனவே ஒமேகா என்பது E க்கு மேல் s கிராஸ் என்பது 2 பை E க்கு மேல் s க்கு சமம் மேல் s குறுக்கு k ஸ்கொயர் என்பது 2m க்கு ஆகும். எனவே k 0 டிகே க்கு மேல் t ஒமேகா s கிராஸ் k க்கு மேல் m இல் k 0 இல் s கிராஸ் k 0 m இது p 0 க்கு மேல் m பார்ட்டிக்கிள் வெலாசிட்டி போலவே உள்ளது. எனவே பார்ட்டிக்கிள் வெலாசிட்டி a பார்ட்டிக்கிள் ஸ்பீடு அதே குழு வெலாசிட்டி என்று சொல்கிறோம். எனவே முடிக்க நான் ஒரு வேவ் ஒரு பார்ட்டிக்கிள் தொடர்புபடுத்தும் போது பார்ட்டிகள் ஐ கொண்டுள்ளது. ஐ ஏ வேவ் பாக்கெட் என்று அழைக்கிறேன். இது ஏ வேவ் பாக்கெட் மற்றும் பார்ட்டிக்கிள் இன் ஸ்பீடு பார்ட்டிக்கிள் இன் குழு வெலாசிட்டி. அடுத்த விரிவுரையில் இந்த அலைக்கான வேவ் ஈக்குவேஷன் உருவாக்குவோம் மற்றும் ஸ்ரோடிங்கர் ஈக்குவேஷன் பயன்படுத்தி சிக்கல்களை தீர்க்கத் தொடங்குவோம்.